வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதான் துன்பவது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்திப்பாடி இத்தனை ஆண்டுகள் கழித்தும் எந்த பதாகைகளும் தமிழ் கூட பார்க்க முடியலையே. எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் தான். ஆனை வாயில்னு இருந்த பெயர் எலபென்ட் கேட்னு வேணா மாத்த முடியும். 9 கேபினட் மினிஸ்டர்ஸ் இங்க வச்சிருக்காங்க. ஈழ இன படுகொலை காலகட்டங்கள்ல இங்கிருந்து ஒன்றியத்துக்கு போய் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வேணும் குறிக்கோளாக இருந்த இந்த திராவிடர்கள் கூட்டணியிலிருந்து விலகி தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காகவும் அன்றைக்கு ஈழ இன விடுதலைக்காகவும் கட்டாயம் அவர்களால் நின்றிருக்க முடியும். ஏன் செய்யல? தன்லாபம். உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் ஆக்களுக்கு முழு முதற் காரணமாக இருந்ததே இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்றால் அது மிகையாகாது. நரசிம்மராவ் அவர்களினுடைய காலகட்டத்தில் தான் காட் டங்கிள் ஒப்பந்தம் போடப்படுகிறது. உலக நாடுகள் இன்னைக்கு இந்தியாவை ஒரு சந்தை நகரமாக மாற்றி அமைத்து விட்டார்கள். வளச்சுரண்டலுக்கு காரணமாக நாம் இருக்கிறோம். வேளாண் குடிமக்கள் இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம், மீத்தேன் திட்டம் மண்ணில் உருவாகி இருக்கிறது. நீட்டை கொண்டு வந்தது, ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது, என்ஐஏவை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆக இருக்கிறது. விரட்டப்பட்ட சட்டங்களும் திட்டங்களும் நிறைவேற்றப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் காங்கிரசும் பாஜகவும். அதிமுகவிலேயோ திறம் வாய்ந்த பெண்களே இல்லையா கேட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு இவர்களே ஒரு சப்பை கட்டு கட்டுவது. ஜெயிக்கிற நீங்க கொடுக்கல, கொடுக்கிற நாங்க கட்டாயம் ஜெயிப்போம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் இப்பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. ஊமையராய், குருடர்களாய், செவிடர்களாய் இருக்கின்றோம். ஒரு சொல் கேளீர், சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் இன்று ஆரோ ரூட்ஸ் வழியாக உங்களையும் என்னையும் இணைத்திருக்கிறது. அதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பும் வாழ்த்துகளும். ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலின் தேசிய இனங்களுக்குன்னு ஒரு வரையறை வகுக்கிறார். அது என்ன அப்படின்னா, எல்லா தேசிய இனங்களும் மொழி வழியாகத்தான் வரையறுக்கப்பட வேண்டும், அப்படித்தான் எல்லா நாடுகளும் பிரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் இங்கே உலகப்போர், 2ஆம் உலகப்போருக்கு பிறகு கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட நாடுகள் மொழி வழியாக பிரிக்கப்படுகிறது. மதத்தின் அடிப்படையில் பிரிந்த பாகிஸ்தான்ல கூட கிழக்கு பாகிஸ்தான் வங்காளமாக பிரிப்பதற்கு காரணம் உருது என்கின்ற மொழியை திணித்ததனால் ஏற்பட்டது. எங்களுக்கு உருது மொழி வேண்டாம், நாங்கள் மதத்தால் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட நாங்கள் மொழியால் வங்காளிகள், அதனால் எங்களுக்கு தனி தேசம் வேண்டும் என்று வங்காளதேசம் பிறந்தது. உங்களுக்கு தெரியும், முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய தலைமையில பெரிய போராட்டம் வெடித்து பிறகு அங்கே வங்காளதேசம் பிறந்தது. இப்படி பாலிஸ்டிக் நாடுகள்னு சொல்லக்கூடிய எஸ்டோனியா, அதே மாதிரி ஸ்வீடன், நார்வே போன்ற பல நாடுகள் மொழி வழியாக பிரிக்கப்பட்டது. 1950 காலகட்டங்களில் தமிழ்நாடும், அதாவது இந்திய ஒன்றியத்திலும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மொழி வழியாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் மொழி வழியாக பிரிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மொழியின் அடிப்படையில நம்மளுடைய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அவர்களுடைய மொழி பேசக்கூடிய அந்த இன குழுமங்களுடைய உரிமைகள் காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நோக்கத்தின் அடிப்படையில் உலகம் முழுக்க மொழிவாரியாக நாடுகளும் மாநிலங்களும். ஆனால் தொடர்ச்சியாக மாநில சுயாட்சி, மாநில தன்னாட்சி என்று பேசி வந்த இருபெரும் திராவிட கட்சிகள் இந்த மண்ணை 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்தாலும் அவர்கள் சொன்ன அந்த மாநில தன்னாட்சியையோ மாநில உரிமையையோ அவர்கள் மீட்டிருக்கிறார்களா அப்படின்னா உறுதியாக இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கு 2026 பல கோணங்களில் நமக்கு முன் நிரூபணமாக இருக்குது. நாங்கள் மாநில உரிமைக்காக நிற்கிறோம், மாநில சுயாட்சியை பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம்னு சொல்லக்கூடியவர்கள் என்னென்னலாம் சொன்னாங்க. நாங்க சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவை நாங்க நீக்குவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக 18 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்ததே. அப்போது அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மாநில உரிமையை மீட்பதற்காக, காப்பதற்காக கேள்வி எழுப்பணும் அப்படின்னா அதற்கு பதில் இருக்காது. நீங்க
ஐயா தேவகவுடாவா இருக்கட்டும், ஐயா ஐ.கே. குஜரால் அவர்களாக இருக்கட்டும், ஐயா வாஜ்பாய் அவர்களாக இருக்கட்டும், ஐயா மன்மோகன் சிங் அவர்களாக இருக்கட்டும், ஐயா நரசிம்மராவ் அவர்களாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் தமிழ்நாடு அங்கம் வகித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஐயா மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி 2 முறை இருந்தது. அப்போது கிட்டத்தட்ட 9 கேபினட் மினிஸ்டர்ஸ் இங்க வச்சிருந்தாங்க. 9 கேபினட் மினிஸ்டர்ஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும், குறிப்பாக அந்த ஈழ இன படுகொலை காலகட்டங்கள்ல அவர்கள் இங்கிருந்து ஒன்றியத்துக்கு போய் எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வேணும் அப்படின்னு ஐயா டி.ஆர். பாலு அவர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறைய, ஐயா ஆர். ராசா அவர்களுக்கு தொலைத்தொடர்பு துறைய, ஐயா ரகுபதி அவர்களுக்கு, ஐயா எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்களுக்கு சுற்றுச்சூழல் துறைய அப்படின்னு எல்லா துறைகளிலும் அமைச்சர் பதவியை வாங்குவதில் குறிக்கோளாக இருந்த இந்த திராவிடர்கள் அன்றைக்கு உண்மையாகவே சொல்ல போனால் முதல் 5 ஆண்டுகளில் பலவீனமாக இருந்த காங்கிரஸை கட்டாயம் இவர்கள் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகி அவர்களுடைய கூட்டணியிலிருந்து விலகி தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காகவும் அன்றைக்கு ஈழ இன விடுதலைக்காகவும் கட்டாயம் அவர்களால் நின்றிருக்க முடியும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. ஏன் செய்யல? தன் லாபம். அன்னைக்கு அவர்களுக்கு தேவையாக இருந்தது அமைச்சர் பொறுப்பு. ஈழ இனப்படுகொலை காலகட்டத்தில் ஒருவேளை திமுக அவங்களுடைய கூட்டணியில இருந்து வெளியில வந்து எங்களுடைய இன உரிமைதான் அவசியம், எங்களுடைய ஈழ மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய விடுதலை தான் எங்களுக்கு அவசியம்னு சொல்லி அங்கிருந்து வெளியில வந்திருந்தா கட்டாயம் நமக்கான விடுதலை பிறந்திருக்கும். கொஞ்சமாவது நம்மளுடைய மக்களுடைய அந்த படுகொலையிலிருந்து குறைத்திருக்க முடியும், அந்த அளவை குறைத்திருக்க முடியும். 2 லட்சம் மக்களை நம்ம இன்னைக்கு கொன்று ஒரு என்ன சொல்றது சாக கொடுத்து ஒரு அநாதைகளாக இன்னைக்கு எத்தனையோ மக்கள் பல பல நாடுகள்ல எத்தனையோ தமிழ் சொந்தங்கள் இன்னைக்கு வெவ்வேறு நாடுகள்ல அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள். இப்படி வெறும் மொழியை மட்டும் இவர்கள் சிதைக்கவில்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அதிகமான ஆங்கில அரசு பள்ளிகள் கல்விக்கூடங்கள் அதிகம் பெற்றது. இவர்கள்தான் மொழிக்கான அத்தாரிட்டி என்றும் நாங்கள் தான் மொழியை காப்போம், வாழ்கத்தமிழ் வளர்கத்தமிழ் எங்கும் தமிழ் என்று எல்லா இடங்களிலும் முழக்கமிட்டவர்களால் அதிகமான ஆங்கில வழி பள்ளிகள் உருவாக்கப்பட்டது. எங்க இருக்கு கல்வி? மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதாம் துன்பவது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்திப்பாடி இத்தனை ஆண்டுகள் கழித்தும் எந்த பதாகைகளும் தமிழ் கூட பார்க்க முடியலையே. கல்வி கூடங்கள்ல தமிழ் இல்ல, வழிபாட்டு தலங்கள்ல சமஸ்கிருதம் தான் இருக்கே ஒழிய தமிழ் இல்ல, அரசு நிறுவனங்கள்ல ஹிந்தி இருக்குதே தவிர்த்து தமிழ் இல்ல. இது எல்லாவற்றிற்கும் காரணம் யாரு அப்படின்னா நம்மை ஆண்ட இந்த 2 திராவிட கட்சிகளும் தான். தொடர்ச்சியாக 50-60 ஆண்டு காலம் மொழிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் எடுத்து பார்த்தோம்னா ஒன்னும் இல்ல. இன்னும் சொல்ல போனால் ஆனை வாயில்னு இருந்த பெயரை மாற்றி இன்னைக்கு எலிபென்ட் கேட்னு வேணா மாத்த முடியும். நம்ம கேட்கலாம் திருப்பி, ஏன் அம்மையார் கனிமொழி அப்படிங்கிற பெயருக்கு பதிலா ஃப்ரூட் லாங்குவேஜ்னு வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்க முடியும். ஆனால் அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இல்ல. இங்க நம்மளோட மொழி காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான போராட்டத்தில் இங்கே இன்னமும் பேசக்கூடிய நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பெரும் துயரத்துக்கானது, பெரும் வருத்தத்துக்குரிய செய்தியாக இன்று இருக்கிறது. இப்படி எந்த இடத்திலும் தமிழ் இல்லாமல் ஆக்கிய இந்த திராவிட கட்சிகள் அடுத்தது ஒரு தேசிய இனத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருளாதார சுதந்திரம், பொருளாதார விடுதலை, உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் ஆக்களுக்கு முழு முதற் காரணமாக இருந்ததே இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்றால் அது மிகையாகாது. உண்மையாக சொல்ல போனால் ஐயா நரசிம்மராவ் அவர்களினுடைய காலகட்டத்தில் தான் காட் டங்கிள் ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்தங்கள் போடப்படுகிறது. அதன் மூலமாக இந்த ட்ரேட் அண்ட் டாரிஃப் அக்ரிமெண்ட் மூலமாக பல உலக நாடுகள் இன்னைக்கு இந்தியாவை ஒரு சந்தை நகரமாக, சந்தை நாடாக மாற்றி அமைத்து விட்டார்கள். இன்னைக்கு வளச்சுரண்டலுக்கு காரணமாக நாம் இருக்கிறோம். உலக முதலாளிகள் எல்லாம், பெருமுதலாளிகள் எல்லாருக்கும் இன்னைக்கு சுகபோகமாக லாபகரமாக இருப்பதற்கு அடிநாதமாக இருக்கிறது இந்தியாவினுடைய வளங்கள். அப்படி நேச்சுரல் ரிசோர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை வளங்கள் அதிகமாக கொட்டி கிடக்கக்கூடிய இந்த இந்திய ஒன்றியத்துடைய அத்துணை வளங்களும் சுரண்டப்படுகிறது அப்படின்னா
இதற்கு இந்த தாராள மயம், உலக மயம் மற்றும் தனியார் மயம், அதற்கூடவே இவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்யக்கூடிய IMF, WHO, WTO, வேர்ல்டு பேங்க் போன்ற பெரும் நிறுவனங்கள் உந்து சக்தியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த கேட் மற்றும் தங்கல் ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று இன்னைக்கு இத்தகைய சூழல் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடும் அதற்கு கொஞ்சம் சளைத்ததில்லை அப்படிங்கிற மாதிரி வேளாண் குடிமக்கள் அவர்களுடைய இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அவங்களுடைய விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு வெவ்வேறு ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம், ஈத்தேன் திட்டம்னு எண்ணற்ற நில சீர்கேட்டு திட்டங்கள் இந்த மண்ணில் உருவாகி இருக்கிறது. எப்படி இன்னைக்கு பாஜக ஒன்றியத்தை நாம எல்லாருமே விமர்சிக்கிறோம். மாற்று கருத்துல கட்டாயம், நீட்டு, GST போன்றவற்றை அவர்கள் இன்னைக்கு நடைமுறையில் கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் காரணிகளாக இருந்தது அல்லது அடிக்கோலிட்டது யாருன்னு பார்த்தா காங்கிரஸாக இருந்திருக்கிறது. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸாக இருக்கிறது, GST-யை கொண்டு வந்தது காங்கிரஸாக இருக்கிறது, NIA-வை கொண்டு வந்தது காங்கிரஸாக இருக்கிறது. இப்படி மற்ற மாநிலங்கள் எல்லாம் விரட்டப்பட்ட சட்டங்களும் திட்டங்களும் தமிழ்நாட்டிலும் இல்ல பிற மாநிலங்களும் நிறைவேற்றப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் காங்கிரசும் பாஜகவும். இவர்களோடு தான் மாறி மாறி இந்த இருவரும் திராவிட கட்சிகள் கூட்டணி வைத்துக் கொண்டு நல்லாட்சி கொடுப்போம்னு நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது எல்லாவற்றிலும், அதாவது இந்த மொழியை காக்கணும், இந்த பொருளாதார அடிப்படையில் நாம் விடுதலை பெறணும், நம்ம தமிழர்களுடைய உரிமைகள், வளங்கள், தமிழர்களுடைய அனைத்து நலன்களும் காக்கப்படணும் அப்படின்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி என்ற ஒன்று அவசியப்படுகிறது. 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நாம் தமிழர் கட்சி எந்த புள்ளியில தொடங்கினோமோ, எந்த இடத்துல தொடங்கினோமோ அந்த இடத்தில் சமரசம் இல்லாமல் 16 ஆண்டு காலம் கழித்தும் 36 லட்சம் மக்களினுடைய நன்மதிப்பை பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, தமிழ் தேசியம்தான் தனித்த கொள்கையாக, உலக வளர்ச்சிக்கு உகந்த கொள்கையாக இருக்க முடியும் என்கின்ற நிலையை எட்டிருக்கிறோம் என்றால் அதற்கு கட்டாயம் நாம் தமிழர் கட்சி தான் காரணம். அதனால் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு அவசியப்படுகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் தமிழ் தேசியம் பேசியவர்கள் இருக்கலாம். குறிப்பாக என்னுடைய தந்தை காலகட்டத்தில் என்னுடைய வாப்பாவுடைய சேர்ந்து இருக்கும்போது ஐயா நெடுமாறன் போன்றவர்களாக இருக்கட்டும், ஐயா சுபவி போன்றவர்களாக இருக்கட்டும், ஐயா வைகோ போன்றவர்களாக இருக்கட்டும், இல்ல ஐயா திருமா போன்றவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் தமிழ் தேசிய கருத்தியலை பேசி வந்தவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு அவர்கள் எந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எந்த புள்ளியில் அவர்கள் நிற்கிறாங்கன்னா, எல்லோரும் சமரசம் செய்து கொண்டு இன்றைக்கு அவர்களுடைய தேவையான ஏதோ ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ கிடைச்சா போதும், எனக்கு MP கிடைச்சா போதும், மற்ற எல்லா மக்களினுடைய, தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளையும் அடமானம் வைத்துக் கொண்டு தான் இன்றைய சூழலில் இருக்கிறார்கள். ஒரு அரங்கத்துக்குள்ள ஜோல்னாப்பை போட்டு ஒரு சும்மா என்ன சொல்றது, ஒரு வேட்டி சட்டையை போட்டுட்டு பேசப்பட்டு கொண்டிருந்த தமிழ் தேசிய கருத்தியல் இன்னைக்கு சேகுவேரா டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தெரு வீதிகளில் முழங்க முடியும் என்கின்ற ஒரு புரட்சியை மாற்றி அமைச்சது என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள் தான். அதற்கு கட்டாயம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பரிணாம வளர்ச்சியை, தமிழ் தேசிய கருத்தியலை, தமிழ் தேசிய மறுமலர்ச்சியை உருவாக்கியதன் காரணமும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறதுல பெருமை கொள்ளணும். அப்போ இன்றைக்கு தனி மனிதனை தலைமை ஏற்கக்கூடாது, தத்துவத்தை தான் தலைமை ஏற்கணும் அப்படிங்கிற இந்த சிந்தனையின் விதையாக நாம் தமிழர் கட்சி இன்று உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு காரணமும் நாம் தமிழர் கட்சி தான். திராவிடம் தான் நமக்கு தீர்வு என்று இருந்த நிலை மாறி தமிழ் தேசிய கருத்தியல் தான் உகந்தது என்ற நிலைக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியும், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்களும் தான். இப்படி நாம் தமிழர் கட்சியின் வருகைக்கு பிறகுதான் சூழலியல் பாதுகாப்பு பற்றின ஒரு விழிப்புணர்வு இளைய சமூகத்தின் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கிறது. எல்லாரும் சுற்றுச்சூழல் பத்தி பேசுவாங்க, ஆனா பேசக்கூடியவங்க தான் மலைகளை உடைப்பாங்க, குவாரிகளை அமைப்பாங்க, மணல் கொள்ளை அடிப்பாங்க, மரங்களை அழிப்பாங்க. பெயரளவுல பேசக்கூடியவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் உளப்பூர்வமாக அதிகாரம் வருவதற்கு முன்பே பல லட்சம் பனைகளை விதைத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த மண்ணில் விதைத்து வரக்கூடிய கட்சியாக, சுற்றுச்சூழல் பாசறையை கண்டு நமக்கு பின்னாடி திராவிட கட்சிகள் எல்லாம் ஒரு அணியை உருவாக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்திய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வுக்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு அவசியப்படுகிறது.
எல்லாவற்றிலும் ஏமாற்றப்பட்ட இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு விடியல் பிறக்கணும் அப்படின்னா அதற்கு தேவை நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. நான் சொன்ன எல்லாவற்றிலும் எடுத்து பாருங்க. இங்க கொண்டு வந்த எல்லா நாசகர திட்டங்கள், இன்னைக்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா ஊழல் சீர்கேடுகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள், யாருக்கு பாதுகாப்பு இருக்கிறது? 6 வயது குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல 60 வயது மூதாட்டிக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லையே. காரணம் என்ன? டாஸ்மாக் கடந்த காலத்துல அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த போது திமுக எதிர்கட்சியாக இருந்தது. அப்ப என்ன செஞ்சது? குட்கா பாக்கெட் எல்லாத்தையும் கொண்டுட்டு சட்டமன்றத்துக்குள்ள போச்சு. இன்னைக்கு போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குன்னு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தது. ஆமாம், அன்னைக்கு எப்படி இருந்தது அது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு அதை விட பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. கட்டுக்கடங்காத கஞ்சா புழக்கம் இன்றைக்கு இருக்குது. வெறும் குட்கா மட்டுமா? அபின், மெத், கூல் லிப்னு என்னென்னமோ பேர்கள் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் பள்ளி வளாகங்களின் வாசல்லையே இது விற்கப்படுதுன்னு சொல்றாங்க. சின்ன பிள்ளைகளுக்கும் இது ரொம்ப எளிமையா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. யாரின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறது? இந்த அரசு கீழே தானே. இவர்களால இதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் என்ன கொடுமை அப்படின்னா, மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்லுகிறார், போதையின் பாதையில் செல்லாதேன்னு. அப்படி அவர் விழிப்புணர்வு செய்யக்கூடிய இடத்தில் இல்லை, அதிகார இடத்தில் இருக்கிறார். அதிகாரமே அவங்களுடைய கையில தான் இருக்கு. நினைத்தால் ஒரு நொடி வேலை கட்டாயம் அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஆனால் செய்வதற்கு மனம் இல்லை. அப்படிதான் பெண்களுக்கான பங்கினையும் நான் பார்க்கிறேன். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுது அப்படின்னா அதை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் அவர்கள் கையில் இருக்குன்னா அதை செய்ய மாட்டோம். ஏன்னா எப்போதும் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தாதான் மக்கள் மத்தியில அடுத்தடுத்த பிரச்சனையை திசை திருப்பி அவர்களை பிஸியாவே வச்சுக்க முடியும். முதல்ல நம்மளுடைய சுமையே அவ்வளோ இருக்கு. நான் எப்படி கரண்ட் பில் கட்டுவேன், நான் எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பேன், நான் எப்படி வீட்டு வாடகை கட்டுவேன், நான் எப்படி இஎம்ஐ கட்டுவேங்கிற சுமையே எனக்கு அவ்வளோ இருக்கு. இதற்கு மத்தியில பொதுவாக நடக்கக்கூடிய குற்றங்கள் அதிகரித்து இருக்கு. அப்போ இப்படியான சூழல்ல பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெண்களுடைய பாதுகாப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதற்கு காரணம் இந்த மது கலாச்சாரம், இல்ல இந்த போதை கலாச்சாரம். மதுவை ஒரு அரசே விற்குது அப்படின்னா அந்த அவலம் இந்த மாநிலத்தில் மட்டும்தான் நடக்குது. அப்படி பெண்கள் பாதுகாப்பற்ற, குழந்தைகள் பாதுகாப்பற்ற சூழல்ல இருப்பதற்கான காரணம் இது இன்றைக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு முழுமுதற் காரணமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. பெண்களும் இங்கே சம வாய்ப்பு பெற வேண்டும். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால் நமக்கு இங்க நாம் தமிழர் கட்சி அவசியப்படுகிறது. எத்தனையோ நாடுகள் இருக்கு, நார்வே, பின்லாந்து, கியூபா போன்ற நாடுகள் சட்டம் இயற்றாமலேயே 45 விழுக்காடு பெண்களுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. ஏன் அந்த மாதிரி தமிழ்நாட்டுல பண்ணல? திமுகவிலயோ அதிமுகவிலயோ திறம் வாய்ந்த பெண்களே இல்லையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பதில் இருக்காது. இருப்பாங்க, ஆனா கொடுக்க மனம் இல்லை. அப்போ இங்க வாய்ப்பை கொடுத்தால் தானே இங்க பெண்களுக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், அவர்களும் வெளியே வருவாங்க. பெண்களுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு இவர்களே ஒரு சப்பை கட்டுவது. ஜெயிச்சாதானே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றது. ஜெயிக்கிற நீங்க கொடுக்கிற நாங்க கட்டாயம் ஜெயிப்போம் அப்படிங்கிறதுக்காகவே தாய்மாமன் சீமான் அவர்கள் பெண்களுக்கான சம வாய்ப்பை கொடுத்து வருகிறார். அப்படி இன்றைக்கு எல்லா கூறுகளையும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தமிழ் வாழ, தமிழர் ஆள, சூழலியல் காக்க, பெண்கள் நலன் பெற, இப்படி இனம் எழுச்சியுரை என்று எல்லாவற்றிற்கும் தேவையாக நாம் தமிழர் கட்சி இன்று இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை என்பது இந்த மண்ணில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. என்ன செஞ்சிட்டீங்க அதிகாரம் வராம அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டங்கள் அப்படியே நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு 8 வழிச்சாலை போடப்படாமல் அப்படியே நிற்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பரந்தூரில் விமான நிலையம் கட்டாம அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு எல்லா கொடிய திட்டங்களும் தமிழ்நாட்டு மண்ணில் வரவிடாமல் தடுக்கப்பட்டிருக்கு. அதானி துறைமுகம் போன்ற, காட்டுப்பள்ளி துறைமுகம் போன்ற திட்டங்கள் எல்லாம் நிறைவேறாமல் இருக்கின்றது என்றால் அதற்கு முதன்மை காரணம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறத நெஞ்சை நிமிர்த்தி நம்ம எல்லோரும் சொல்ல முடியும். அப்படியான மாறுதலை இந்த மண்ணில் அதிகாரம் வருவதற்கு முன்பே செய்த நாம் தமிழர் கட்சியால அதிகாரமும் ஆட்சியும் கிடைத்தால் என்ன மாற்றம் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத மக்கள் உணரத் தொடங்கிட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 4 பேருக்கு மத்தியில நீங்க போய் மைக்கு நீட்டி யாரு வரணும்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் அதில் 2 பேர் தமிழ் தேசிய கருத்தியல் தான் இங்க வெல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இளைஞர்கள் வந்துவிட்டார்கள். அதற்கு முழுமுதற் காரணம் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்படியாக
இன்னைக்கு எல்லாவற்றிலும் நாம் தமிழர் கட்சி அவசியப்படுது. சூழலியல் காக்க இன்னைக்கு அவசியப்படுகிறது நாம் தமிழர் கட்சி. அதே போன்று இன்னைக்கு மண்ணையும் மக்களையும் வளங்களையும் காப்பதற்காக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அவசியப்படுகிறது. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடும் குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற தமிழை வாழ்த்தி உங்களுக்கு வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.